விஜய் இப்ப என்னங்க ஆட்டம் போடுறாரு? அவர்லாம் அப்பவே அந்த ஆட்டம் போடுவாருங்க. விஜயை பத்தி நம்ம கரகாட்டக்காரர் ராமராஜன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. வாங்க என்னன்றத பார்க்கலாம். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் இவங்கலாம் ஹீரோவா இருந்த காலகட்டத்திலேயே சினிமாக்குள்ள நுழைஞ்சவருங்க நம்ம ராமராஜன் அவர்கள். உயரம், கம்மியான உருவம், சினிமாவுக்குரிய இலக்கணமே இல்லாத உடல்வாக அப்படின்னு முத்திர குத்தப்பட்டா கூட தன்னோட திறமையால முன்னேறியவருங்க ராமராஜன். ராமராஜனோட திரை வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு படம் அப்படின்னா அது கரகாட்டக்காரன் தான். ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இவர் சாமானியன் அப்படின்ற ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்காருங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரீசெண்டா வெளியே இருந்துச்சு. ரீசெண்டா ஒரு பேட்டியில நம்ம ராமராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காலத்துல விஜயோட பக்கத்து வீட்டுல தாங்க நான் இருந்தேன். அப்பெல்லாம் விஜய் வீட்டுல இருந்து ஒரே சத்தமா இருக்கும். என்ன சத்தமா இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சோபா கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். சோபா மேம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல என்னோட பையன் தான் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, அவனுக்கு வந்து இப்பவே நடிகன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. விஜய் அப்பவே அந்த ஆட்டம் போடுவாருங்க. அவர் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் அரசியல் இறங்குனதுக்கும் என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையான உழைப்பு.